தமிழிலே பேச ஆரம்பித்தால் படையிறந்தை போல் பேசுகிற ஆற்றல் படைத்த நண்பர் ஜெகத் ரட்சகன் மழையின் காரணமாக ஒதுங்கிக் கொண்டு நேரத்தை எனக்கு ஒதுக்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. திமுக கூட்டம் என்றால் மழை வர வேண்டும். காரணம், இது ஆரம்பிக்கிற பொழுதே மழை வந்த கட்சி. இந்த கட்சியை அண்ணா அவர்கள் ஆரம்பித்த நேரத்தில் கொட்டும் மழையில் தான் ஆரம்பித்தார்கள். ஆகையினால் இந்த கொட்டும் மழை வந்தால்தான் நம்முடைய கட்சியினுடைய ஞாபகம் சின்னங்கள் வரும். எனவே இன்றைக்கு மழை வந்ததை பற்றி கவலை இல்லை. இந்த மழைக்கே நாம் பயந்து விடுவோமா? நினைத்து பாருங்கள். தீயிலே பாய்ந்து உயிரை விட்டிருக்கிறான் பல மறவர்கள். துப்பாக்கி கொண்டுக்கு மார்பு காட்டியிருக்கிறான். விஷமருந்தி செத்திருக்கிறான். விவரம் தெரிந்தே இறந்திருக்கிறான். அவர்களெல்லாம் செய்யாத ஒரு தியாகத்தை சற்று நேரம் இந்த மழையிலே நனைந்திருக்கிறதால்தான் ஈடு இணை உண்டு. ஆகவே இந்த மழை வருகிறது என்பதற்காக அல்ல, இதை போல் பல திட்டங்களை நாம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு நான் வருகிற பொழுது ஜெகத் ரட்சகன் சொன்னார், 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பித்தது. 1938 கிட்டத்தட்ட 88 வருஷங்கள் ஆயிற்று. உலகத்தில் ஒரு மொழிக்காக 88 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் கொஞ்ச நாள் போனால், இன்னொரு 10-15 ஆண்டு போனால் நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டிய வரும். அந்த நேரத்தில் நாங்கள் இருப்போமோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இருப்பார்கள், அந்த விழாவிலே கொண்டாடுவார்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு காலையில் தளபதி அவர்கள் இன்றைக்கு கூட்டத்துக்கு போக போகிறீர்களா என்று கேட்டார். இந்த கூட்டத்துக்கு போகாவிட்டால் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொன்னேன். காரணம், 65 போராட்டத்திலே முதலாக பச்சையப்பர் கல்லூரியில் கைது செய்யப்பட்டவன் நான். என்னோடு வக்கீல் துரைசாமி, ராமன் என்கிற பிரித்தினரி காலேஜ் ஸ்டூடெண்ட், சா முத்து என்கிற பகுதி செயலாளர், இவர்களெல்லாம் என்னோடு கைது செய்யப்பட்டார்கள். அவ்வளவு பேரும் இன்றைக்கு இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் ஜனநாயகனாக கருதி காமராஜரையே தோற்கடிக்கின்ற சீனிவாசன் இன்றைக்கு இல்லை. போராட்டத்தை அணுகி அதை வெளிப்படை கொண்டு வந்து நிறுத்திய எல் கணேசன் இன்றைக்கு இல்லை. இதே பொறுப்பாக இருந்த நாவலவன் இன்றைக்கு இல்லை. ரவிச்சந்திரன் இன்றைக்கு இல்லை. ஆக அவர்களெல்லாம் தியாகிகளாக மாறிவிட்டார்கள். நான் சொன்னேன் ஜெகத்துக்கிட்ட, என்னால் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு போக முடியாவிட்டால் என் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து இந்தி ஒழிக இந்தி ஒழிக என்று 3 முறை சொல்லிவிட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே போவேன் என்று சொன்னேன். நம்முடைய பாராட்டத்தை எதிர்த்தது இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய வெற்றிகள், இவையெல்லாம் நினைத்து பார்த்தால் இன்றைக்கு மலைப்பாக தோன்றுகிறது. ஒரு வரலாற்றையே படைத்திருக்கிறது, ஒரு ஆட்சியை மாற்றி அமைத்திருக்கிறது. இன்றைய வரையில் அந்த வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு எந்த கொம்பனும் பிறக்கவில்லை. காரணம், அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட அஸ்திவாரத்தை போட்டார்கள்.
அந்த அஸ்திவாரத்தின் மீது பலமான கட்டிடத்தை எழுப்பினார் கலைஞர் அவர்கள். பேராசிரியர் அவர்கள் உடன் இருந்தார்கள். அதை இன்றைக்கு கட்டி காக்கிற நிலையிலே ஸ்டாலின் இருக்கிறார், நான் ஒரு பகுதியில் இருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு பிறகும் இந்த இயக்கத்திலே வருகிறவன் கொள்கை உரமேறியவனாக இருக்க வேண்டும், லட்சியத்தை முழுமையாக நிறைவேற்ற துடிக்கிறவனாக இருக்க வேண்டும். காரணம், இது அரசியல் அல்ல, உணவுபூர்வமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது. நான் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன். எந்த நாட்டிலும் மாணவர்களுடைய போராட்டம் தன்னுடைய வெற்றி 88 ஆண்டு காலத்துக்கு நின்றது கிடையாது. இன்றைக்கு வங்கதேசத்திலே ஒரு மாணவர் போராட்டம் வந்தது, மறுநாளே நின்று போய்விட்டது. இதேபோல் போராட்டம் ஊருக்கு வரும், ஒரு வேலை முடிந்து விட அதோடு நடக்கணும். ஆனால் நம்முடையது அப்பல்ல, நீண்ட காலமானாலும் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இந்தி காரணம், இந்தி நமக்கு தனிப்பட்ட முறையில் அது மீது எனக்கு வெறுப்பல்ல. ஆனால் மாடு தனிப்பட்ட வகையில் மேய்வதிலே எங்கேயாவது மேய்வு நமக்கு இல்லை. ஆனால் என் பயிரை மேய்கிற பொழுதுதான் நான் அதட்டி ஓட்டுகிறேன். இந்தி எங்கேயாவது வளர்ந்து போகட்டும், நான் கவலைப்படவில்லை. அது உத்தரப்பிரதேசத்தில் செழிக்கட்டும், பாட்னாவில் பரிமளிக்கட்டும், எங்கேயாவது பஞ்சாபில் இருக்கட்டும். ஆனால் என் வீட்டு கொல்லையிலே வந்து என் தமிழ் வழி அழைக்கிற பொழுது அதை எதிர்க்கிறவனாகத்தான் நான் இருப்பேன். இதைக்கு இன்றைக்கு பல பேருக்கு அந்த உணர்வு மங்கிக் கொண்டு வரலாம். ஆனால் நிச்சயமாக அந்த உணர்வு ஒரு பெரிய வரலாற்றை சமைத்திருக்கிறது. இது சாதாரண ஒரு போராட்டம் அல்ல, இது வரலாறு. அந்த வரலாற்றை பதிந்திருக்கிறவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்கார். இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டத்திற்கு விதை ஊன்றியவர் அண்ணா, இந்த விதைவுக்கு வேலி அமைத்தவர் கலைஞர், அதிலே நின்று காட்டவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார். ஆகையினாலே தான் செத்து போவனை பார்த்தால் அத்தனை பேர் தொண்டன், தலைவர்களை விட தொண்டன். அந்த உணர்வோடு இருக்கான். அப்படி ஒரு உணர்வை படைக்கிற சக்தி அண்ணாவுக்கு மட்டும்தான் இருந்தது, கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது. அவற்றையெல்லாம் கட்டி காக்க வேண்டும். எனவே உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, நான் ஒருவன்தான் இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறேன். பிருத்திவிராஜ் ராமன் இருந்தார், அவர் இன்றைக்கு இல்லை. ஸ்ரீனிவாசன் இன்றைக்கு இல்லை. நாவலவன் இன்றைக்கு இல்லை. எல் கணேசன் இன்றைக்கு இல்லை. இது மாதிரி ஒவ்வொருத்தரா இல்லை. ஆனால் கோபாலசாமி லேட்டஸ்டாக வந்து எங்களோடு சேர்ந்தார். அதில் அவர் அப்போ சுதந்திரா கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் அவரை கேலி பண்ணி வாயா என் கட்சிக்கு கூட்டின்னு வந்தோம். ஆகையினால அதுக்கு பிறகு இந்த போராட்டத்தை ஒன்றை தெரிவித்து விட்டு போகிறேன். எங்களையெல்லாம் ஒரு 15 நாள் ஜெயிலில் வைத்திருந்தார்கள். எல்லாம் ஒரு 30-40 போய் கடைசியில் 250 ஸ்டூடெண்ட்டு. அங்கே பெரிய தகராறு. அண்ணா உள்ளே இருக்கார், வதிய நாவலர்லாம் இருக்காங்க. அண்ணா நானே வந்து பேசுகிறேன்னு சொல்லுனார். அப்போ பேசும்போது சொன்னார், அண்ணா இன்னும் ஞாபகம் இருக்குது, இருப்பதை இழப்பது தியாகம், இல்லாததை பெறுவதல்ல என்று சொன்னார். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஞாபகம் இருக்கிறது? இருப்பதை இழப்பது தியாகம். ஒருவருக்கு இருக்கிற வசதிகள் எல்லாம் இழந்தால் அது தியாகம், இல்லாததை பெறுவதல்ல என்று எங்களை சொல்லி ஹாஸ்டலிலே வாழை இலை போடுவான், கொஞ்சம் கிழிந்தால் கூட தூக்கி போடுவீர்கள். அவ்வளவு சொகுசாக சாப்பிட்ட நீங்கள் சூடான இட்லி சாப்பிட்டிருப்பீர்கள். ஆனால் இங்கே அதெல்லாம் கிடைக்காது. ஆக இதெல்லாம் கிடைக்காது என்று தெரிந்த பின்னும் இங்கே வந்திருக்கிறீர்களே,
இதுதான் தியாகம் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினால் மறுநாள் எல்லோரும் அமைதியாகிவிட்டோம். பிறகு எங்களை எல்லாம் ஒரு நாள் வெளியே விட்டார். நான், எல் கணேசன், நாவலவன், ராதா கோவிந்தன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், சாமுத்து பகுதி செயலாளர், இவங்கெல்லாம் என்ன படுறது உட்காந்து பேசுறதுக்கு கிடையாது. அப்போல்லாம் மியூசியம் இங்கே இருந்தது, ஜூ இருந்தது, அதில் போயிட்டு உட்காந்து பேசிட்டு என்ன பண்ணலான்னு. பிறகு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா ஆக்கணும்னா என்ன பண்ணுறது? ஒரு கார் எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்க்கணும். காருக்கு பணம் இல்லை. சாமுத்து ஆரிங்கன் ரோட்டில் இருப்பார். அவங்க தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு செயின் போட்டிருந்தாங்க. அந்த செயினை கொண்டு வந்து கொடுத்தார். 2 வாரம் இருக்குது கல்யாணம், அதுக்குள்ளே மீட்டு கொண்டு வந்துடலான்னு. அந்த செயினை 700 ரூபாய்க்கு விற்று அடகு வச்சு அதில் அந்த காரில் ஏறி நேராக 1 ரூபா போய் வேலூர் போய் அங்கே கிருஷ்ணன் ஒருத்தர் அவனை சந்தித்து வச்சு அதுக்கப்புறம் இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படியே திருநெல்வேலி அப்படியே வந்து எல்லாரையும் 32 ஆரிங்டன் ரோடு, அதுதான் முத்து அட்ரஸ், 32 ஆரிங் ரோடு, 32 ஆரிங் ரோடுன்னு எல்லாரையும் வர சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு முடிவாகி ஒரு போராட்டத்துக்கு ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஊர்வலம் புறப்பட்டு போனோம். ஊர்வலம் புறப்பட்டு போகிற பொழுது பக்தவச்சலத்தை சீனிவாசன் கிண்டல் பண்ணி பேசுகிறார். பக்தவச்சலம் வேலூருக்கு போய்விட்டார்கள், மருந்துக்கு போனாரா விருந்துக்கு போனாரா என்று கேட்டு கரெக்டாக பண்ணுகிறார். அந்த போராட்டத்தில் நாங்கள் திரும்பி வருகிற பொழுது KR ராமசாமி என் குறுக்கே வந்து என்னை நிறுத்தி மதுரையில் 2 மாணவர்களை காங்கிரஸ்காரர்கள் வெட்டிவிட்டார்கள் என்று சொன்னார். அது யூனிவர்சிட்டிக்கு முன்னால் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் ஏறி நான் பேசினேன். அதற்கு பிறகுதான் போராட்டம் வேகம் கொண்டது. அதற்கு பிறகுதான் எங்கு பார்த்தாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் அண்ணா எங்களை போல 4-5 பேரை கூட்டிக் கொண்டது. உன்னால் எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள், எனக்கு தெரியும் எப்படி நிறுத்துகிறார்கள், ஆனால் யாரும் கேட்கவே முடியவில்லை. ஒரு நாள் எல் கணேசன் இதில் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் அண்ணாகிட்டே சொல்லிட்டார், ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் மை லீடர், அதர்வைஸ் ஐ வில் பம்பாட் யூன்னு சொன்னார். அண்ணாவே சொன்னார். அவர் அப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் பிடிச்சவர்கள். நேற்றைக்கு முன்தினமும் ஒரு வாரத்துக்கு முன்னால் எல் கணேசன் இறந்து போய்விட்டார். நான் போய் பார்த்து விட்டு வந்தேன். ஆகையால் தியாகிகள் மத்தியில் இன்றைக்கு உயிரோடு இருந்தவர்கள், அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற முறையில் ஆக்டிவ் பார்ட் பண்ணவர்கள் நான் ஒரு தம்பி இருக்கேன். எவ்வளோ நாளைக்கு அது ஓடும் தெரியல. ஆனால் இந்த செய்தியெல்லாம் குறித்து கொண்டு வருகிறேன். விரைவில் ஒரு புத்தகமாக வெளியிட தயாராக இருக்கிறேன். அது உங்களுக்கு பயன்படும். எனக்கு அதனால் பயனில்லை. எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு பயன் தரத்தக்க வகையில் எழுத்துக்களை அதில் நான் திணிக்க இருக்கிறேன். அது மக்களுக்கு வருங்காலத்தில் என்ன நடந்தது என்பதை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை மாற்றி அமைத்துவிடக்கூடாது என்பதிலே ஆகையினால் இன்றைக்கு இந்த உணர்வு மட்டும் போய்விடக்கூடாது என்பது மட்டும் என்னுடையது. ஸ்டாலின் கேட்டால், ஏன்னே நீங்கள் எங்கேயாவது போய் தாத்து குத்துன்னு நீங்கள் போகணுமா? தம்பி, அண்ணா பிறந்த நாளுக்கு கலைஞர் எப்பவும் அண்ணா சமாதி ஒன்றாக இருப்பார். அப்போ அவர் ராமச்சந்திராவில் படுத்துக்கிட்டு இருந்தார். படுத்து இந்த பெட்டோடு தூக்கின்னு வந்து அண்ணாவை கலைஞரை அண்ணா சமாதிக்கு முன்னால் போட்டோம். அவர் வந்து அழுதுகிட்டே அண்ணாவை கையெடுத்து கும்பிட்டார். அவரால் வளர்க்கப்பட்டவன் நான். எனவே எனக்கு தெரியும் இந்த இயக்கத்தில் எப்படி இருந்தேன் வளர்க்க வேண்டும் என்று. எனவே எப்பொழுதுமே சைதாப்பேட்டையை பொறுத்தவரையில் இது ஒரு வரலாற்று இடம். நான்லாம் இளம் பேச்சாளனாக இருக்கிற பொழுது என்னையெல்லாம் வளர்த்த இடம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் இங்கே தான் நான் பேசியிருக்கிறேன். எனவே இன்றைக்கு மழை வருகிற காரணத்தால் பேசவும் முடியவில்லை. நீங்கள் நினைந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே மீண்டும் மழை வருகிற காலத்தில் ஒரு நாள் இதே இந்திய போராட்ட கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து